மக்களே, நான் உங்கள் எழிலரசன். அதாவது வழக்கமாக நம்ம சேனலில் வந்து மோட்டிவேட்டாக வீடியோ போட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பேச வந்திருக்கேன். எங்களோட கடலோர மக்களோட மிகப்பெரிய பாதிப்பான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு சொன்னான்னா, இப்போ வந்து அந்த செல்லில் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு சவுண்டு வந்து ரொம்ப இரைச்சல் சவுண்டாக கேட்கும். அது உங்களுக்கு அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் எங்களை வந்து தொழிலுக்கு போகக்கூடாது, கடலுக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சு வச்சுருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து நீங்கள் கடலுக்கு போகக்கூடாது, ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்கனால ஏதாவது ஆபத்து வந்துடும், அதனால் நீங்கள் கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லி வச்சுருக்காங்க. பட் இது என்ன அப்படின்னு சொன்னதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து புயல் வருது அப்படின்னு சொல்லும்போது நம்மளை வந்து இன்றைக்கி புயல் வருதுன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இல்லை 2 நாளுக்கு முன்னாடி நம்மளை வந்து கடலுக்கு நீங்கள் போக வேண்டாம், ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து புயல் வருது, அதனால் காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும், நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறித்து நம்மளை வச்சோம்னு சொன்னான்னா நமக்கு வந்து பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படாது. ஓரளவுக்கு நார்மலாக நம்ம வந்து எல்லாத்தையுமே தாக்கு பிடிச்சி கொண்டு போயிடுவோம். ஆனால் நம்மளை வந்து 1 வாரம் 2 வாரம் கிட்டத்தட்ட 1 மாதம் கிட்ட செலவாட்டி வந்து அரசாங்கத்திலேருந்து நீங்கள் கடலுக்கு போகக்கூடாது, ஏன்னா புயல் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நாங்கள் 1 மாதம் வரைக்கும் செலவாட்டி கரையே நாங்கள் இருந்திருக்கோம். அப்போ இந்த மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்க அந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னான்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து லீவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த நாள் வரைக்கும் வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து மாத சம்பளம் வந்து அந்த மாத கடைசியில் போயிடும். பட் எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போய் தொழில் பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து எங்களோட குடும்பத்துக்கு வந்து பொருளாதாரம் கரெக்டாக போயிட்டு இருக்கும். இல்லை நாங்கள் கரை இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னான்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தாக்கு பிடிச்சிக்கலாம். மற்றபடி நாங்கள் இன்னும் அதிகமாக கரை இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னான்னா எங்களுக்கு ரொம்ப வறுமையான சூழ்நிலை ஏற்பட்டுரும். சில வாட்டி சீசன்னாலே வந்து தொழில் அதிகமாக வரக்கூடிய நாளே இந்த மாதிரி நாட்களாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி நாட்கள்லையும் தொழில் மறியல் போட்டுருவாங்க. பட் நாங்கள் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு இருந்துடுவோம். நான் இது எதுக்கு இதை வந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னான்னா, அரசாங்கம் எங்கள் பேரில் அதிகமான அக்கறை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புயல் வருது எப்போ அப்படின்னு சொல்லி அதை யோசித்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து எங்களை வந்து புயல் வர்றதுக்கும் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் தொழிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களை தொழிலுக்கு போக வேண்டாம்னு மறைச்சி வச்சது சரி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னான்னா எங்கள் பேரில் அதிகமான அக்கறை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆளும் கட்சியான நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த அறிவிப்பு தரும்போது சரி மக்கள் வந்து 4 நாளுக்கு மேலே கரை இருந்துட்டாங்க, 1 வாரத்துக்கு மேலே கரை இருந்துட்டாங்க, அப்போ இந்த மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது உதவிகள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன் வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அரசாங்கம் தயவு செஞ்சு கையில் எடுக்குமாறு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுது. இது வந்து எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது, கன்னியாகுமரி மாவட்டம், எங்களை அனைத்து கடலோர மாவட்டம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லுறேன். தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த விஷயத்தை கவனம் கொண்டு எங்களுக்கு வந்து வந்து தொழிலுக்கு போகிற நாட்களை வந்து கம்மி பண்ணி தரது போல் அந்த புயல் வர்றதுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மறியல் போடுங்க. அப்படி இல்லை அதிகமான நாள் நீங்கள் எடுத்து தான் எங்கள் பேரில் இவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னான்னா எங்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் நீங்கள் பண்ணது மாதிரி நீங்கள் முயற்சி எடுங்க. நன்றி, வணக்கம்.